ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம பல்லவனெல்லாம் விட்டுட்டு போகிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குடா நம்ம ட்ரெயின்லேயே போயிட்டு வந்திருக்கலாம்ல, இவ்வளோ காசு செலவு பண்ணி போயிட்டு வரணுமா? என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? கூட நிலா வரப்போகுது. நிலாவை எப்படி நான் ட்ரெயின்லலாம் 3 நாளைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்லடா, நான் நிலாவை ஞாபகமே இல்லை, நல்ல வேலை பண்ணியிருக்கடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. நம்ம நிலா இருந்துட்டு சோழனை வெறுப்பேற்றுறதுக்காக நான் 3 நாள் உங்களோட ஜாலியாக பேசிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடனாக்க ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுட்டு 2 நாளுக்குள்ளே போய் சேர்றதா பண்ணிட்டீங்களேங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன கலாய்க்கிறதுக்காக தானே இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க, இன்னொரு நாளைக்கு நம்ம ட்ரெயினில் பெருசாக எங்கேயாச்சும் போகிற மாதிரி பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிற போது வானதி வந்து, அண்ணன் நல்லபடியாக போயிட்டு வாங்க, வரும்போது சந்தாக்காவோட தான் திரும்ப வீட்டுக்கு வரணும் சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் எதிரில் வந்திருக்கேன், உங்களுக்கு போகிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்ற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டி இருந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி, நான் இங்கே இருக்கேன், ஆனால் நான் சமைக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, ஒரு முட்டை நான் செஞ்சு தரேன், நான் சொல்கிற பொருள் எல்லாத்தையும் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எதை முதல்ல போடணும் எதை பின்னாடி போடணுன்னே அவங்களுக்கு தெரியல. ஐயோ, இவங்க என்னைக்கு சமைச்சு நான் என்னைக்கு சாப்பிட்டேன்னு சொல்லி பல்லவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. அப்படி அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.